அன்புக்குரிய சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கின்ற போதும் அல்லது கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்ற போதும் நாம் என்ன பார்த்துட்டோம்னா, இந்த நேரம் இதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும், இதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் வழியாக நமக்கு ஒரு வழிகாட்டுதலான ஜாதகம், ஜோதிடம் எல்லாமே தெரிந்து கொள்வதன் வழியாக நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும். இந்த இடத்திற்கு, இந்த அரங்கிற்கு ஒரு புதிய தகவல் சொல்லணும்னா, 2 ஜோதிடர்கள், மிக ஆளுமை மிக்க என்னுடைய நண்பர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள், பிரபலமான ஜோதிடர். அவர் உங்களுக்காகவே இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவருடன் நான் இணைந்திருக்கிறேன். இந்த இணைவு என்பது எதற்காக என்றால், எனக்கு தெரியாத தகவல்களை அவர் சொல்லலாம், அவருக்கு தெரியாத தகவலை நான் சொல்லலாம். பொதுவாகவே கிரகங்கள் பார்க்கின்ற போது, இந்த இடத்தில் இந்த கிரகம் சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்களைத்தான் வழங்குவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அது சூட்சமம் என்பது நிறையவே இருக்கும். அந்த ரீதியில் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ ஆண்டு 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஆண்டில் எப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் தற்காத்துக் கொள்ள வேண்டும் உங்களை, அதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இந்த பதிவினை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். முதன்மையாக மேஷ ராசிக்கு என்னுடைய நண்பர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் அவருடைய கருத்தினை எடுத்து வைப்பார். அடுத்து நான் தொடர்கிறேன். உலகெங்கும் வாழும் சன் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்கள். நங்கநல்லூர் பஞ்சநாதன் பேசுகிறேன். ஜோதிட மாமேதை திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களோடு இணைந்து பேசுவது பெரிய மகிழ்ச்சி தருகிறது. பராபவ வருடம், இந்த வருஷத்துல வருடம் ஆரம்பிக்கிற போது மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பூர்வ புண்ணியத்தோடு இந்த வருஷம் பிறக்கிறது. ஒரு மனிதர் நல்லா இருக்கணும்னா அவங்க ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம பார்க்கிறோம், பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கான்னு பார்க்கிறோம். இவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியில் அமர்ந்து இருக்கிறார், பெரிய யோகம். இரண்டாவது சுக்கிர பகவான், குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல தன வாக்கு குடும்பாதிபதி. அவரும் ராசியில் அமர்ந்து இந்த வருடம் துவங்குவதனாலே ஒரு நல்ல இறைவனுடைய அனுக்கிரகம், குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்ச உடனே பலரும் சொல்றாங்க, உங்களுக்கு 7.5 சனி பெரிய சிக்கல்கள் வந்துரும்ங்கிறாங்க. எப்பவுமே ஒரு 7.5 சனி ஒரு மனிதருக்கு சிக்கலை கொடுக்கும்னா, பூர்வ புண்ணியம் துணை இல்லாத பொழுதுதான் அவர்களை சிக்கலை கொடுக்கும். இப்பொழுது பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கிறதுனால பெரிய சிக்கல்கள் மேஷராசிக்காரர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நல்ல இவர்கள் சார்ந்த குடும்பங்கள்ல கல்யாணம் கூடி வரும். ஏன்னா கடத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் ராசியிலேயே வந்து அமர்ந்திருப்பதனால நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும். குரு பகவான் 4ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறார் இல்லைங்களா? அந்த குரு பகவானுடைய உச்சம் என்பதும் புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம், அந்த அமைப்பை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா, பேக் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும். காரணம், ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருப்பதனால பேக் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, ஃப்ரண்ட் ஆபீஸை விட பேக் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஒரு ராசிக்கு அதிபதி மறையக்கூடாது. இந்த ஆண்டுல ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்து ஆண்டு துவங்குவதனால வெளி மாநிலம், வெளிநாடு இவற்றில் பணிபுரிவதற்கு அதிக வாய்ப்புகள், அங்க பணியாற்றுவோருக்கு நல்ல முன்னேற்றம் இதை கொடுக்கும் இல்லையா? அந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும். அப்ப நல்ல திருமண யோகம், புத்திர பாக்கியம், அதே போல இவர்கள் தொழில வந்து வேலை மாற்றம். 10ஆம் இடத்திற்குரிய சனி 12ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ பெரிய வேலை மாற்றம் இது ஏற்படுவதற்கும் இவர்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்குரிய ஆண்டு தானே இந்த ஆண்டு. உறுதியாக சொல்லலாங்க. எப்படின்னா, இது சிறப்பா ஒரு தகவல் சொன்னீங்க. என்ன தகவல்னா, மே மாதம் 26ஆம் தேதி வரையில் குரு பகவானின் பார்வைகள் 7ஆம் இடத்திற்கு கிடைக்குது. 7, 9, 11ஆம் இடம். இந்த 3 பார்வைகளுமே ஆண்டு பிறக்கின்ற போது சுபிட்சமாக இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண யோகம் உண்டு. சொந்த வீடு வாங்குவாங்க, பால் காய்ச்சுவாங்க. ஒரு அரசியல் களம் கூட பாத்தீங்கன்னா இப்ப இவர்களுக்கு சாதகமாக இருக்கு. என்னன்னா, 10க்கும் 11க்கும் அதிபதி வந்து 12 மறைஞ்சிட்டாரு. அவர் தான் கர்மக்காரன், முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த ராசியாதிபதி விரைவில் வந்து ராசிக்குள்ள வரப்போறாரு. அடுத்து இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 3 வித்தியாசங்கயா. 1 மிதுனத்தில் குரு பகவான், மீண்டும் பாத்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி கடகத்தை உச்சமா போறாரு, மறுபடியும் சிம்மத்துக்கு அதிசாரம் போறாரு, மறுபடியும் கடகத்து வர போறாரு. ஒரு விளையாட்டு பண்ண போறாரு. அப்போ
எல்லாரையும் பாதுகாப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வது போல இந்த 3 இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது முதல்ல ஒண்ணு பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? 7, 9, 11 பார்ப்பாரு. அடுத்து 8, 10, 12 பார்த்துடுவாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா 9, 11 1 பார்ப்பார். இப்படி இந்த ஆண்டில் 6, 9 இடங்களை பார்க்கிறார். குரு பகவானின் பார்வை 9 இடங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப முழுமையாக ஒரே ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம பேசணும் அவசியம் இல்லை. அதே சனி பகவானை கூட பாத்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய பார்வையால் கட்டுப்படுத்தி விடுகிறார் குரு பகவான். அப்போ சனி மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டில் யாருக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தாது என்பது சின்ன ஒரு உதாரணம். அடுத்து இந்த மாத கிரகங்களை பேசுகின்ற போது பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையாகவே 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது நிச்சயமா அந்த 120 நாட்கள் ஒரு ஜாதகருக்கு யோக பலன்களை கொடுத்துடுவார். எல்லா மனிதரும் பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை வாழ்ந்தே ஆகணும். 2.25 நாள் சந்திரன் யோக பலன்களை கொடுப்பது போல இவர் 120 நாட்கள் ஒரு ஆண்டில் யோக பலன்கள் கொடுக்கிறார். அப்ப யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா நவம்பர் 13 வரை ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில், இடையில குரு பகவானுடைய பார்வை அவர் கிடைக்குது. இப்போ சுபத்துவம் என்பது மிக அதிகபட்சமாகுது. சனி பகவானுக்கும் குரு பகவான் பார்வை கிடைக்குது, ராசிக்கு குரு பகவான் பார்வை கிடைக்குது. இந்த ஆண்டு மேஷ ராசினருக்கு நிச்சயமாக உறுதியாக கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, வாகனம் என்பது உறுதியாக இருக்கும் என்று நம்பலாம். இத நம்முடைய நேரம் புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயம் நல்லது நடக்கும். இதுல எனக்குடைய ஒரு ஐயம் என்ன சந்தேகம்னா, குரு பகவான் 3 ராசிகளில் இருந்தால் அந்த ஆண்டு கடுமையான வியாதிகள் தாக்கும் அப்படிங்கிறது ஒரு நியதி. இப்ப குரு பகவான் மிதுனத்துல இருக்கிறாரு, அடுத்து கடகத்துல உச்சமடைய போறாரு, நவம்பர் டிசம்பர்ல அதிசாரமா அவரு வந்துடுறாரு சிம்மத்துக்கு. 3 ராசிகளில் அவருடைய பயணம் என்பது உலக அளவிலும் சரி தமிழகத்திலும் சரி வியாதிகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கத்தானே செய்யுது. பதிவு பேசுறதுக்கு ஞாபகம் உங்களுக்கு, இந்த ஆண்டு பராபவ ஆண்டு கடுமையான நோய் நொடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். அது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அந்த மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா அவளும் பாதிக்கணும். அப்போ எல்லாவற்றிலும் இவர்கள் சரியாக இருக்க வேண்டும். என்னதான் ஓடிட்டே இருந்தாலும் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த ஆண்டு ஒழுக்கத்தில் இவர்கள் கவனமாக இருக்கணும். உழைப்பதற்கு முன்னதாக கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கணும். உணவு முறையில கட்டுப்பாடா இருக்கணும். இருந்து விட்டால் நிச்சயமாக இவளுக்கு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு. இப்ப 4ஆம் இடத்துல குரு, இந்த 4ஆம் இடம் என்பது இதய ஸ்தானத்துல குரு உட்காரும் போது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயத்தில் கொழுப்படைத்தல் போன்ற உடல்நல பிரச்சனைகள், பாதிப்புகள் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ரோகஸ்தானாதிபதி புதன் 12ல மறைஞ்சிட்டாரு. செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால கால்கள்ல நரம்பு பிரச்சனைகள், காது வயதானவர்களுக்கு காது கேளாத ஒரு தன்மை, இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஞாபக மறதி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப இது முக்கியமா பார்க்கணும். இரண்டாவது, நம்ம தெரிந்து கொள்ள இளைஞர்களாக இருந்தாலும் 2 வீலர்ல போகும்போது இவர்கள் கொஞ்சம் ஹெல்மெட் அணியாமல் போகக்கூடாது. இவர்கள் தலையை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே சனியோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அங்கே 2 வீலர்ல போகும்போது நல்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒரு பாதுகாப்போடு இவர்கள் பயணம் செய்யணும். காலு ஜென்மராசி தலை ஒழிஞ்சு போச்சு. அப்ப பாதுகாப்பா பயணம் செய்வது அவசியம் இல்லையா? அடுத்து இந்த மேஷ ராசிக்காரங்க பாருங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. எதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அது காரணம் செவ்வாய் தானே அதிபதி. எப்பவும் வேகம், ஒரு ஃபயர் இருக்கும்ல அப்படிங்களா? இவர் எடுத்த வேலை முடிக்கணும், அதுக்காக ஓடிக்கிட்டே முடிஞ்சு போச்சுங்களா? என்ன வயதானாலும் ஓடி உழைக்கக்கூடிய மனிதர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அவங்க வீட்டுல உட்காராத வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஜொலிக்கும். ஒரு முடியலைன்னு சொல்லி வீட்டுல உட்காந்துட்டாங்கன்னா வாழ்க்கை விழுந்துரும். பல மேஷராசி பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன், வீட்டுல நான் உட்காந்துனா என் வாழ்க்கை அப்படி போயிடும் சார், அதுக்காண்டி ஓடிக்கிட்டே இருக்கேன்பாங்க. இது 100% உண்மைங்க. அது 100% ஜோதிட ரீதியாக இந்த அனுபவத்தை நானும் பல பேர்கிட்ட பார்த்துட்டேன். அவர் எப்போது அமர்கின்றார்களோ வீட்டுல ஓய்வெடுக்க நினைக்கிறாங்களோ அதோட முடிஞ்சு போச்சு லைஃப். ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள் ஜெயித்துக் கொண்டிருப்பார்கள். ஜெயித்துக் கொண்டிருக்கின்ற ராசி மேஷ ராசி. அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகபட்சம் அவங்களுக்கு. தொழில் ஸ்தானம் எடுத்தோம்னா தொழில் மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பணியாற்றக்கூடியவர்கள் சில பேர் இவங்க பல நிறுவனங்கள் நடத்துவாங்க. பாத்தீங்களா, இந்த செயின் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்களும் இங்க இருக்கும், ஹைதராபாத்ல ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க. இவர்கள் யாரை நம்பி நிறுவனத்தை ஒப்படைக்கிறாங்களோ இவங்க நேரடி பார்வை இல்லாமல் இந்த மேஷராசிக்காரங்க பிறருடைய பொறுப்புல நிறுவனத்தை ஒப்படைச்சா பணியாற்றக்கூடியவர்கள் பண விஷயத்தில் இவர்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்கு.
ஏன்னா அதுல இவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பிச்சுக்கிடுவாங்க, அதெல்லாம் வேற. பட் தொழில் விஷயத்தில் பிறரை நம்பி இவர்கள் முதலீடு செய்வதோ, பிறரை நம்பி கம்பெனியை ஒப்படைப்பதிலோ கொஞ்சம் கவனமாக எல்லாவற்றிலும் முழுமையான கண்காணிப்பு, நேரடி கண்காணிப்பு இருப்பது இவர்களுக்கு யோகம். ரொம்ப நல்லது, இவர்களுக்கு நன்மையை தரும். சோ எஜுகேஷன் வைஸ் பார்த்தோம்னா கல்வியில வந்து என்னைக்கு 4ஆம் இடத்துல குரு வராரோ, உயர்கல்வி, நல்ல கல்வி, கல்வியில நல்ல ஜெயிச்சு உயர்கல்வி உறுதியாக உண்டு. ஃபாரின்ல போய் படிக்கிற யோகம். அதே மாதிரி வியாபாரத்துல கூட ஆன்லைன் பிசினஸ் பண்ணா பெரிய லாபம் மேஷராசிக்காரங்களுக்கு. புதன் போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆன்லைன் பிசினஸ் இவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்தவையா. இந்த ஆண்டு நம்ம பேசும்போது ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். ஆன்லைன் மோசடி மிக அதிகபட்சமாக இருக்கும். மிக அதிகமா இருக்கும். மிக அதிகமா இருக்கும். மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கறாங்க பாருங்க. இதுல எல்லாம் மேஷ ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கணும். இந்த ஆண்டு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அது கொஞ்சம் எச்சரிக்கையா பண்ணிக்கும். அப்ப யார வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்திருக்காரு, புதனோடு சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு பெண் வீட்டுல நிகழ்கிறது, மீனத்துல. அப்ப இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு, வனதுர்க்கை வழிபாடு செய்வது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். வனதுர்க்கை ஹோமங்கள் எங்க நடந்தாலும் அதுல போய் கலந்து கொள்வதும் இவர்களுக்கு பெரிய வளர்ச்சியே. பிரத்யங்கராக்கு அமாவாசை ஹோமத்தில் கலந்துகிட்டா, அங்காள பரமேஸ்வரியுடைய அமாவாசை ஹோமத்தில் கலந்துகிட்டா இவங்களுக்கு பெரிய வளர்ச்சி, இன்னும் சிறப்பு இருக்கும். ஆமா, வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கிட்டோம் ஐயா. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இவர்களுக்கு இருப்பதனால காவல் செய்யக்கூடியவர்கள் செக்யூரிட்டியா இருக்காங்க பாருங்க, அந்த செக்யூரிட்டி இருக்கு அவர்கள் குடும்பத்திற்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு உதவி, செக்யூரிட்டியா இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்த்துக்கு ஏதாவது உதவி செய்வது, அவர்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்வது என்பது மேஷராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது. வாழ்வியல் பரிகாரம்.